Hi friends, welcome back to Diya's Media. நான் உங்கள் சகோ கங்கா சீதாராமன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி கூட்டுங்க. அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இது நீங்கள் சாதத்துலேயும் விட்டு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுக்கலாம், தோசை இட்லிக்கும் சைட் டிஷ்ஷாக யூஸ் பண்ணலாம். வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்துடலாம். இன்றைக்கி தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் சொல்ல போகிறது என்னோடய குட்டி பாப்பா தியா குட்டி. அவள் சொல்லுவா, பார்க்கலாம். சொல்லுமா. இதான் கொத்தமல்லி, இதான் கருவேப்பிலை, தேங்காய், வெங்காயம், கடுகு, உளுந்தம்பருப்பு, இது ஜீரகங்க, மிளகா, அப்புறம் இதுங்க மஞ்சப்பொடி, தக்காளி, இதுக்கு உப்பு, அப்புறம் எல்லாமே இதுதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் நமக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். எனக்கு ரொம்ப கூட்டு பிடிக்கணும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா நீங்களும் செஞ்சு பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் தேவையான இன்க்ரீடியன்ஸ். ஃபஸ்ட்டு எப்படி கூட்டு செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம அதுக்கு அடுப்பில் ஒரு பாத்திரம் வச்சுட்டு தண்ணி விட்டு போகிறோம். வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான். இது ஒரு 3 பெரிய வெங்காயம் இருக்குங்க. இதோட தக்காளியும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது பெரிய தக்காளி, ஒரு 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்காது, போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் மஞ்சள் பொடி, இப்போ இந்த கூட்டுக்கு தேவையான அளவு உப்பு. ஸோ இந்த தக்காளி வெங்காயம் நல்லா மூழ்கிற அளவுக்கு நம்ம தண்ணி விட்டு இதை நல்லா வேக வச்சுக்கலாம். இது நல்லா வேகட்டும். இப்போது அது வேகட்டுங்க. இப்போது நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச மிளகாவத்தில் காம்பு கிள்ளிட்டு சேர்த்துருக்கோம், ஜீரகம் சேர்த்துருக்கோம். இப்போ தேங்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இது நம்ம தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சிக்கலாம். பாருங்க, இந்த வெங்காயம் தக்காளி வேகிற டைம் தான் நமக்கு இந்த கூட்டு சீக்கிரமே ப்ரிப்பேர் பண்ணிடலாம். இது என்ன நல்லா வேகட்டும். ஸோ நம்ம இப்போ போட்டு வச்ச தேங்காய், ஜீரகம், பட்டை மிளகாய் போட்டு வச்சு தான் அரைச்சி எடுத்தாச்சு. நல்லா ஃபைனாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ வெங்காயம் நல்லா வந்துடுச்சு. வெங்காயம் தக்காளி இப்போ நம்ம அரைச்சி வச்சதை இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ தேங்காய், ஜீரகம், பட்டை மிளகாய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் கொட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ வாசனைக்கு கருவேப்பிலை, கொத்தமல்லி போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த அரைச்சி விட்டது ஒரு 2-3 கொதி வந்தால் போதும், ரெடி ஆகிடும். ஸோ இப்போ கொதிச்சிட்டு போட்டு நம்ம இப்போ ஸ்டவ் அணைச்சிட்டு இறக்கி வச்சாச்சு. இப்போ இறக்கி வச்சு நம்ம தாளிச்சிக்கலாம். ஸோ எண்ணெய் விட்டு நம்ம கடுகு, உளுத்தம்பருப்பு மட்டும் இதில் தாளித்து கொட்டிக்கலாம். ஸோ இப்போ கடுகு, உளுத்தம்பருப்பு தாளிச்சாச்சு. இவ்வளோதான். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான அருமையான தக்காளி கூட்டு ரெடி. இதை நான் சொன்ன மாதிரி சாதத்தில் விட்டு சாப்பிடலாம், தோசை இட்லிக்கும் சைட் டிஷ்ஷாக தொட்டுன்னு சாப்பிடலாம், தயிர் சாதத்துக்கும் தொட்டுட்டு சாப்பிட்லாம். இதுக்கு ஒன்றும் பெரிய காய்கறிலாம் இல்லை, தக்காளி வெங்காயம் அவ்வளோதான். தேங்காய் ஜீரகம் அரைச்சி விட போகிறோம். தக்காளி கூட்டு டக்குன்னு காய் இல்லாத பட்சத்தில் ஒரு சாம்பார் மாதிரி நம்ம பண்ணணும், சாதம் வடிச்சிட்டுனா இது மாதிரி பண்ணிடலாம். அருமையாக இருக்கும், டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தக்காளி கூட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள் கொடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி எங்கள் ஆற்றுல சாதம், தக்காளி கூட்டு, முட்டைக்கோஸ் பொரியல், உருளைக்கிழங்கு ஃப்ரை, இவ்வளோதாங்க லஞ்சுக்கு. உண்மையிலே அருமையாக இருக்கும் தக்காளி கூட்டு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எங்கள் அம்மாவோட மெத்தடு. இது எங்கள் அம்மா கிட்ட கற்றுக்கிட்டது. சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.